பிறந்த நாள். ஆகவே நான் இந்த salted caramel chocolate fudge கேக்கினை செய்துள்ளேன். நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சாக்லேட் கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 4 முட்டைகள், 120 கிராம் சீனி, 50 கிராம் மா, 44 கிராம் கொக்கோ பவுடர், 30 மில்லி லிட்டர் சன்ஃப்ளவர் எண்ணெய், 44 மில்லி லிட்டர் பால், 8 கிராம் பேக்கிங் பவுடர். இவையாவும் salted caramel chocolate கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள். அதாவது ஸ்பாஞ்ச் கேக், சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள். நான் இங்கே முட்டையை உடைத்து இதனுள் போடுகின்றேன். இந்த முட்டையோடு எடுத்து வைத்திருக்கும் சீனியினை போட்டு கேக் அடிக்கும் மிக்சரினால் அடிக்கப் போகின்றேன். சீனியையும் ஒரு 5 நிமிடங்கள் நன்றாக அடித்து விட்டேன். இதன் பின் எடுத்து வைத்திருக்கும் எண்ணெயினை இதனுள் ஊற்றி அடிக்கப் போகின்றேன். இங்கே எடுத்து வைத்திருக்கும் மா அரிதட்டினுள் போட்டு அதோடு பேக்கிங் பவுடரையும் இதனுள் போட்டு எடுத்து வைத்திருக்கும் கொக்கோ பவுடரையும் இதனுள் போட்டு சேர்த்து அரிக்கப் போகின்றேன். நாங்கள் மெதுவாக மிக்சியினால் அடிக்க வேண்டும். ஆக ஸ்பீட்டாக அடிக்கக்கூடாது. இப்போது கடைசியாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கும் பாலினை இதனுள் ஊற்றி இந்த அகப்பையினால் கலக்க வேண்டும். ஒரே பக்கமாக கலக்க வேண்டும். இப்போது நான் இந்த கேக் மாவினை கேக் ட்ரேயினுள் ஊற்றி அவனில் வைக்கப் போகின்றேன். நூற்றி 180 பாகையில் 25 நிமிடங்கள் வேக வைக்கின்றேன். நான் இங்கே சாக்லேட் கனாஷ் செய்வதற்கு 280 கிராம் டார்க் சாக்லேட்டும், அதாவது டார்க் குக்கிங் சாக்லேட்டும், 120 மில்லி லிட்டர் ஃப்ரெஷ் டபுள் க்ரீம் ஹெவி க்ரீமும் வைத்திருக்கின்றேன். அத்தோடு salted caramel செய்வதற்கு 200 கிராம் சீனி, 90 கிராம் salted பட்டர், 120 மில்லி லிட்டர் ஹெவி க்ரீம் அதாவது டபுள் க்ரீமும், ஒரு தேக்கரண்டி உப்பும் வைத்திருக்கின்றேன். அத்தோடு பட்டர் க்ரீம் அதாவது salted caramel பட்டர் க்ரீம் செய்வதற்கு 500 கிராம் ஐசிங் சுகர், 250 கிராம் unsalted பட்டரும் வைத்திருக்கின்றேன். இவையாவும் நான் கேக்கை அலங்கரிப்பதற்கு செய்ய தேவையான பொருட்கள். நான் இப்போது salted caramel செய்ய போகின்றேன். அதற்காக இங்கே சட்டியை சூடாக வைத்துள்ளேன். இந்த சட்டியினுள் எடுத்து வைத்திருக்கும் சீனியினை போட்டு
இந்த ஹப்பையினால் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக விடப் போகின்றேன். இப்போது நான் இதனுள் எடுத்து வைத்திருக்கும் பட்டரினை சேர்க்கப் போகின்றேன். சேர்த்தபின் இது இப்படி வந்துள்ளது. நான் இதனுள் எடுத்து வைத்திருக்கும் ஃப்ரெஷ் டபுள் க்ரீமை ஊற்றி சேர்க்க போகின்றேன். அத்தோடு எடுத்து வைத்திருக்கும் உப்பினையும் போட போகின்றேன். எல்லாவற்றையும் போட்டபின் நாங்கள் இதனை கலக்க வேண்டும். இதோ பாருங்கள், இப்போது நான் இந்த கரமலினை இதனுள் ஊற்றுகின்றேன். இதனை நான் 2 to 4 மணித்தியாலங்கள் ஆறவிடப் போகின்றேன். ஃப்ரெஷ் டபுள் க்ரீமினை இந்த சட்டியில் ஊற்றி சூடாக்கப் போகின்றேன். எடுத்து வைத்திருக்கும் சாக்லேட்டினை உடைத்து இந்த டிஷ்ஷினுள் போட்டு டபுள் க்ரீம் சூடாகிய பின் இதனுள் ஊற்றி சாக்லேட்டினை உருக விடப் போகின்றேன். இப்போது இங்கே டபுள் க்ரீம் நன்றாக கொதித்து விட்டது. இதனை நான் இந்த உடைத்து வைத்திருக்கும் சாக்லேட்டினுள் ஊற்றுகின்றேன். இப்போது நான் இந்த கரண்டியினால் இதனை கலக்கப் போகின்றேன். இதோ பாருங்கள், சாக்லேட் உருகிவிட்டது. இதோ பாருங்கள், சாக்லேட் கனாஷ் எவ்வளவு நன்றாக வந்துவிட்டது. சாக்லேட் கனாஷை நாங்கள் 1 மணித்தியாலங்கள் ஆறவிட்ட பின் எடுத்து நாங்கள் கேக்கினை அலங்கரிக்கலாம். கரமல் பட்டர் ஐசிங் செய்ய போகின்றேன். அதற்கு முதலில் இங்கே பட்டரை இந்த சட்டியினுள் போட்டு அத்தோடு ஐசிங் சுகரையும் போட்டு இதோ நான் செய்த சால்டட் கரமல் சோஸ் ரெடியாகி விட்டது. 1 மணித்தியாலங்கள் ஆறவிட்ட பின் நன்றாக ரெடியாகி விட்டது. இதனை அரவாசியினை நான் செய்ய போகும் பட்டர் ஐசிங்கினுள் ஊற்றி சேர்த்து மிக்சரினால் அடிக்கப் போகின்றேன். பட்டர், ஐசிங் சுகர், சால்டட் கரமல் சோஸ் இவை 3ஐயும் போட்டுள்ளேன். இதனை நான் இப்போது சேர்த்து மிக்சரினால் அடிக்கப் போகின்றேன். இதோ சால்டட் கரமல் பட்டர் க்ரீம் ரெடியாகி விட்டது. இதோ இங்கே நான் செய்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக். இந்த கேக் போன்று நான் 3 கேக்குகள் செய்துள்ளேன். இந்த கேக்கை நான் இப்போது இங்கே வைத்துள்ள சால்டட் கரமல் சோஸ், சாக்லேட் கனாஷ், சால்டட் கரமல் பட்டர் க்ரீம், ஃபெரரோ ரோச்சர் இவற்றை வைத்து அலங்கரிக்க போகின்றேன். இந்த கேக்கினை 2ஆக வெட்டப் போகின்றேன். இப்போது நான் இங்கே சால்டட் கரமல் பட்டர் க்ரீமினை முதலாவது லேயருக்கு போடப் போகின்றேன். இப்போது நான் இங்கே இந்த லேயருக்கு சாக்லேட் கனாஷ் போட்டுள்ளேன்.